ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து எப்படி ரேப் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கேலண்டர் அட்டை எடுத்து அதில் வந்து த்ரெட்டு வந்து ஒரு 30 டைம்ஸ் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 4 கட் பேங்கிள். 4 கட் பேங்கிளில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேட்ட கலர் வந்து ஃபுல்லுமே கோல்டன் கலரில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் கோல்டன் கலர் வந்து சுற்றி மேலே வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல பாருங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எடுக்கணும். ஸோ பொறுமையாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு பேங்கிள் எடுத்து அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக் பண்ணது என்ன பண்ணணும்னா, அது நல்லா வந்து ட்ரை ஆகணும் நம்மளுக்கு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ உடனே சுற்றணும் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு சமயத்தில் அது எப்படி சொல்கிறதுனா ரிமூவ் ஆகி வந்துடும், கழண்டு வந்துடும், கம்மில் இருந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இழுத்தா கூட இப்போ அது வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு நல்லா த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக சுற்றிக்கணும். பேங்கில் சுற்றி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும். ஸோ நான் ஈவனாக த்ரெட்டை வந்து வச்சுக்கிறேன். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சுற்றும்போது அந்த வளையல் மேலே நூல் சுற்றுறோம் இல்லையா, அது சுற்றும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வராமல் ஈவனாக அந்த த்ரெட்டு வந்து ஈவனாக வச்சு நம்ம வந்து சுற்றணும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம இழுத்து விட்டு நல்லா ஈவனாக வர மாதிரி சுற்றுறோமோ, பேங்கிள் வந்து அந்த அளவுக்கு நல்லா லுக் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்கள் த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு தான் சுற்றுறேன். சாரி, பேங்கிள் சுற்றும்போது கேமரா விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு வந்து ஓவர்லாப் ஆகி வராமல் நல்லா ஈவனாக சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சுற்றுற அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சு க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கா? ஸோ எல்லா பேங்கிள்ஸ்க்குமே வந்து நான் த்ரெட் ரேப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கோல்டு
கோல்டு கலர் வந்து பேர்ல் ஸ்டோன் சொல்லுவோம் இது வந்து ஓகேங்களா. பேர்ல்லே வந்து கோல்டு பேர்ல் ஸ்டோன்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம பேங்கிள் வந்து லைனாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே ஸ்டோன் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து கேப் இல்லாமல் அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் நம்ம. ஸோ அதை எப்படி ஸ்டிக் பண்ணுற அப்படிங்கிறதையும் பாருங்கள் நீங்கள். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் டிசைன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரியே வந்து பேங்கிள் ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. பேங்கிள் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.